ஹலோ, வணக்கம் சார், நான் ஜேக்கப் கிட்ட பேசிட்டு இருக்கேனா? ஆமா, நீங்க யாரு? நாங்க வோடஃபோன்லேருந்து கால் பண்றோங்க. சொல்லுங்க. இது மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டிக்காக ஒரு வெரிஃபிகேஷன் கால் சார். திஸ் இஸ் வோடஃபோன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் சொல்லுவீங்க சார்? ப்ராப்ளம்? மாச கடைசியில கையில காசு இல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது சார். ஹலோ, யூ கிடிங்? நோ சீரியஸ்லி சார். ஐ டோன்ட் ஹேவ் டைம். இல்ல சார், நெட்வொர்க்கை பத்தின ப்ராப்ளம் தான் நீங்க சொல்லணுங்கிறது தான் நான் அப்படி சொன்னேன். மாச கடைசில காசு இல்லாத இட்ஸ் none of your business. I don't want to speak with you anymore, okay? ப்ளீஸ் சார், இங்கிலீஷ்ல பேசாதீங்க, தமிழ்ல பேசுங்க. நீங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணா ஏன் சார் இப்படி கடுப்பிடிக்கிறீங்க? யா. தமிழ்ல பேசுங்க சார். நான் தமிழ்ல தானே பேசுறேன் உங்ககிட்ட. யார் இது? நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா தமிழ்ல சொன்னா புரியாதுங்களா? உங்க பேர் என்னங்க? உங்க பேரு சொன்னீங்க, நான் கரெக்டா தானே சொன்னேன். ஜேக்கப். ஒரு நாளைக்கு கஸ்டமர் கேர் ஆஃபீஸரா வேலை செஞ்சு பாருங்க. ஒரு நாள் அந்த பதவியில இருக்கிற கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியும். பதவியா? நோ, பிரைம் மினிஸ்டர் பதவி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க ஒரு வேலையை தரக்குறைவா பேசுறீங்க நீங்க? ஹவு கேன் யூ டாக் லைக் திஸ்? எனக்கு இங்கிலீஷ் தெரியும் சரியா? ஐ எம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? 2 நாள் ரூம்ல தண்ணி வரல, சரி பண்ண முடியுமா? முடியும். வந்து சரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எங்க இருக்கு ரூம் எங்க இருக்கு? ரூம் எதுக்கு நீ ரூம்ல இருக்க? வீட்ல இல்லாம எதுக்கு ரூம்ல இருக்க நீ? ஏய், என்ன யாரியா நீ? ஹலோ, இந்த மாதிரி யாரியா வாயா போயான்னு பேசாத, ஓகே? சரி, வேற ஆர் யூ காலிங் ஃப்ரம்? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வேற என்ன நீங்க மேஜர் சுந்தராஜன் மாதிரி எல்லாத்தையும் 2 வாட்டி சொல்றீங்க? எங்க இருந்து கூப்பிடுறீங்க? எங்க போன்ல இருந்தா கூப்பிடுறேன், வேற எங்க இருந்து கூப்பிடுவாங்க? நான்சென்ஸ் பிஹேவியர் எக்ஸிபிஷன் மாதிரி பேசக்கூடாது, ஓகே? நீங்க எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுறீங்க? யூ ஆஸ்க் மீ டு ஸ்டாப் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். Now you speak English, I speak English, we are English. ஐயோ அண்டவா, யோ நான் பிஸியா இருக்கேன், யாருன்னு சொல்லு. சரி, ஓகே, கடைசியா இந்த வெரிஃபிகேஷன் ஓடி முடிச்சிட்டு நீங்க போனை கட் பண்ணலாம். சொல்லுங்க. சரியா? உங்கள் போன் ஒழுங்காக வேலை செய்தால் எண் 1 அமுக்கவும். என் போன் வேலை செய்தா நீ நெட்வொர்க்கு கால் பண்றியா? ஏதோ ஒன்று வேலை செய்தா இல்லையாங்கிறது சொல்லியா? இந்த டச் போன் அமுக்க முடியாது, தொடதான் முடியும். தொடு, அப்போ அது தொடு. ஹலோ, ப்ளீஸ் லெட் மீ நோ, ஐ அம் பிஸி வித் ஆஃபீஸ். பிஸின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் வேஸ்டா பேசினீங்க. ஹலோ, இல்ல, ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இஃப் ஐ லூஸ் டெம்பர் ஐ வில் அபியூஸ் யூ. வாட்? என்ன ஸ்டேஜ்? ஆர் யூ சிங்கர்? எதுக்கு ஸ்டேஜ்ல போய் பேசுறீங்க? ஹலோ, Hello, டெல் மீ, sorry, டாக் I'm மீ. disconnecting, okay? இதுக்கு சாரி வேற மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நல்லவரா நீங்க? ஓகே, காட் bless you my child, ஓகே? Just let me know who the hell are you. I love you. கேடா? யாடா? You supposing me. ஓகேடா மச்சான், பாய்டா. யாரு சொல்லுங்க ப்ளீஸ். அதெல்லாம் சொல்ல முடியாதுயா, நீ தான் சொல்லிட்டல. சரி, ரொம்ப சந்தோஷம். I don't want you to disturb me anymore, okay? Okay, I will call you back. Missed call, I'll give missed call. Hello. ஹலோ அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஆமா, நேத்து அவளோட பர்த்டே. ஹலோ, கிராஸ் டாக். ஹலோ, குணசேகர் இருக்கா? அப்படியா? சொல்லுங்க. குணசேகர் தானே? நாங்க அகில இந்திய டிரைவர்கள் சங்கத்துல இருந்து பேசுறோம். ஓகே. அடிக்கடி டிரைவர்கள் தரக்குறைவா வாக்குவாதத்துல ஈடுபடுறீங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துருக்குது எங்க அசோசியேஷனுக்கு. வேலை இருக்கு, யாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யாருன்னு சொல்லுங்களா? என் பேரு தனஞ்சயன், அகில இந்திய டிரைவர் அசோசியேஷன்ல இருந்து பேசுறேன். தொட்டிஜயா சாகுடா அப்படின்னு இப்ப கூப்பிடுறேன். அப்படியே. ஹலோ. ஏய், என்னடா பேசும்போது போனை கட் பண்ணுகிறேன்? நீங்க ஃபோன் பண்ணி நம்பர் யாருன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ண விட ஆரம்பிச்சேன்னு சொல்றேன். என்ன ட்ரேஸ் பண்ண ஆளு வச்சிரா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் உன்னை ட்ரேஸ் பண்ணிட்டு வந்து அடிப்பட்டா. பாருங்க, பண்றத பாத்துக்கோங்க. பண்றத பாத்துக்கோங்களா? என்னத்த பாத்து? அட பாவி. ஐயா ஒண்ணு பயம் கேக்குது. டேய் குணா, என்னடா போன் எடுத்து பேச மாட்டேன்றா? ஏய், அச்சா அவள்தான் ஒண்ணு. ஏய், பேசுறா. சும்மா கட்டே ஜாயின் வச்சுன்னா வச்சுக்க. டேய் டால்டா ஊத்தாப்பா, ரெக்கார்ட் பண்றியா? ரெக்கார்ட் பண்ணுவியா? ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ண போற நீ? சொல்றா, கம்ப்ளைண்ட் கொடுப்பியாடா? நீ அவ்வளவு பெரிய ஆளாடா? என் டிவிஎஸ் 51 கதை வந்து போயிடுச்சுடா, அதை கம்ப்ளைண்ட் கொடுறா. ஹலோ, ஒரு நாள் முத்து வருங்களா? என் பையனுக்கு பிச்சு ஜுரம் வந்து ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹலோ, நான் வார்டு பாய் கணேசலிங்க தான் பேசுறேன். இதெல்லாம் நாங்க முதல்வன் படத்திலே பாத்துறேன். டேய் பேசுறா, டேய் இப்ப பேசுறா குணா. பக்கத்துல இருக்கிறவங்களாம் கேட்க வச்சுருக்கிறியா? டாய் ஏய் குணா, டேய் நான் உண்மையை சொல்லிடுறேன்டா. இப்போ எங்கடா ஒரு அளவு வண்டி சொல்றா, லைட்டா பயமா இருக்குதுடா. டேய் குணா, நான் வேற யாரும் இல்லடா, நம்ம பையன்டா குணா. பர்றா, என் பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்கடா, நிறைய மக்கள் இருக்காங்கடா குணா. நம்மள ஒரே ரத்தம்டா. குணசேகரா, ஒரு அளவு சொல்லு, நான் உண்மையை சொல்லிடுறேன். டேய், என் வாழ்க்கையில் நான் யார்கிட்ட இப்படி கேட்டதே இல்லடா. டேய் சனினே. ஹலோ குணசேகரன் ஆஃபீஸர், மிஸ்டர் குணசேகரன், உங்களை எப்படி கூப்பிட்டா நீங்க உண்மையை சொல்லுவீங்க? As I am suffering, I will tell you the truth. Please tell me one hello. Why are you doing like this to me? I am basically a decent family boy. ஒருத்தங்களுக்கு இருமி இங்கே ஆஸ்பத்திரியில் சேர்க்குற அளவுக்கு சிரிச்சிருக்காங்க. ப்ளீஸ், நைட் வேற அவங்க ஷோ பண்ண 9 மணிக்கு. அறியூ தேர், அறியூ அலைவ்? இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணால் போலீஸ்லேயே கேட்க மாட்டாங்க அதை. யோ, அவனை தூக்குறோம் நம்ம. குணா, ஆல்ஃபா காலிங் பீட்டா ஓவர். ஹலோ குணா, கலெக்டர் சார் சரண்டே வந்திருக்கேன். என் நண்பன் குடும்பம், என் குடும்பம். குணா, நீ மூச்சு விட்ட அந்த காற்றை நான் சுவாசிச்சிட்டேன். ஒழுங்கா பேசி தொலைடா. ஏய், பிம்பிம்லாம் சவுண்டு கேட்குது. பாம் இருக்கு. ஐ திங்க் தேர் இஸ் a bomb in the building. குணா, நீ நினைக்கிற அளவுக்குலாம் நான் வர்த்து பீஸ் கிடையாதுடா.
டேய் நான் எஃப்எம்ல இருந்து கூப்பிடுறேன்டா, பிக் எஃப்எம்ல இருந்து கூப்பிடுறேன்டா. டேய் சோ முடிஞ்சே போயிடும்டா. டேய் யூ ஆர் வேஸ்டிங் தி அவுட்கோயிங் கால் ஆஃப் தி பிக் எஃப்எம் கம்பெனி. ஹவ் கேன் யூ டு திஸ்? டேய் குணசேகரன், I think he's got an heart attack. It's a severe paralysis of the heart right diabetic center. Correct? Am I right? You got stroke? அப்படியே ஓடி போயிடு. நான்சென்ஸ் பாய். நீங்க இத்தனை நேரம் கேட்டது 92.7 பிக் எஃப்எம் ஓட டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross-check subject of the solicitation of the central station of the radio station. ஹலோ ஹலோ அந்த புலிஸ் ஸ்டேஷன்ல ஏன் புலியே இல்ல? ஆமா நேத்து அவளோட பர்த்டே. ஹலோ கிராஸ் டாக். பார்த்த சாரதி இருக்காரா? பார்த்த சாரதி தான். யார் நீங்க? நான் வந்து பசு நேஷன்ஸ் பேசுறேன். யாருங்க? பசு நேஷன்ஸ்னு கம்பெனில இருந்து பேசுறேங்க. உங்க வீடு கிரக பிரவேசம் அடுத்த வாரம் வச்சிருக்கீங்கல்ல? ஆமா. அத பத்தி வந்து உங்ககிட்ட பேசணும். என்ன பேச வரீங்க? நீங்க மாடெல்லாம் கூட்டு உள்ள போகணும்ல? ஆமா. அந்த மாடு நாங்க மெயினா சப்ளை பண்றோம் கண்ணுக்குட்டியோட. நாங்க வெளியே சொல்லிருக்கோமே, நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இது வந்து பிராண்டடுங்க. இது எல்லாமே பிராண்டடா நடக்கும். நம்ம எல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய கிரக பிரவேசத்துக்கு போன மாடுங்கறனால நீங்க எதுவும் அதை ஹக் 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 அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அது பாட்டுக்கு வந்து நீங்க கூட்டு போனாலே வெளில போயிட்டு என்னெல்லாம் பூஜை பண்ணுமோ அது அந்த மாடே பண்ணிடும். இல்ல இது மாடே பூஜை பண்ற ஒரு ஐடியாங்க, திட்டம். தமிழ்நாடு ஃபுல்லா எங்க கிரக பிரவேசம் நடந்தாலும் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே பண்ணிக்கோங்க மாடு பூஜை எல்லாம். ஏங்க உங்க வீட்டு கிரக பிரவேசம் நாங்க எங்க வீடு வந்து பண்ண முடியும்? ஆமாமா கூப்பிட்டா வாயா நீ சும்மா. நாங்க உங்க வீட்டு ஹலோ என்ன சார் பேசிட்டு இருக்கும்போது போனை வைக்கிறீங்க? என்ன பண்றது? தேவையில்லாம் பேசுறதா? தேவையில்லாம் பேசலங்க. உங்களை மாதிரி வேலை இல்லாம சொல்றாங்க. அடுத்த வேலை சார் மாடி கண்ணுக்குட்டி எடுத்துட்டு நாங்க பல்லவன் ஸ்ட்ரீட் வந்துடுறோங்க. நான் டியூட்டில இருக்கிறேன். டியூட்டில நான் ஒண்டி என்ன டியூட்டில இல்லாம ஊட்டில இருக்கேன். இல்ல நீ சும்மா டியூட்டி அடிச்சீங்க. என்ன சார் ரைமிங்கா டி ராஜேந்திர மாதிரி பேசுறீங்க? சார் மாடை கூட்டு நான் பல்லவன் ஸ்ட்ரீட் வந்துடுறேன். சரிங்களா? அது மாடு நான் ஆர்டர் பண்ணியாச்சேன்றேன். நீ சப்ளை பண்ணனும். என்ன சப்ளை பண்ண போறீங்க? நான் ராமராஜன். நான் மாட்டை வச்சு ஓடிட்டு இருக்கு. சார் என்ன சார் ராமராஜனை கிண்டல் பண்றீங்க? என்ன பேர் அவனை கிண்டல் பண்றது? சார் என்ன சார் வளர்றீங்க? ஒரு மாடு வேணா சார், 2 மாடா வந்தா இன்னும் கொஞ்சம் இன்பம் சுபிக்ஷமா உங்க வீட்ல வரும்ல. மாட்டு பண்ணி அனுப்புங்க. பின்னாடி இடம் இருக்குது. கட்டி போட்டு பால் காயலாம். பால்லாம் கறக்க நான் அனுப்புறது காளை மாடு சார். கண்ணுக்குட்டியோட வரன்ற காளை மாடா? கண்ணுக்குட்டியோட வரும். ஆமா சார், காளை மாடு தான் கண்ணுக்குட்டியோட அப்பா. உங்களுக்கு அந்த ஃபேமிலி பத்தி தெரியாதா உங்களுக்கு? கண்ணுக்குட்டியோட அப்பாவா அது? சார் நீங்க இப்பலாம் பேசுனீங்கன்னா கண்ணுக்குட்டிகடுப்பு.comல வந்து புகார் பண்றோம். சரிங்களா? மாடு வந்து உள்ள சாணி போடாத அளவுக்கு நாங்க தயார் பண்ணிருக்கோம் சார். மாட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கேரி பேக் கட்டியிருப்போம். இல்லன்னா வெளியே இருந்து எடுத்து வந்து எங்கேயே போட்டு சாணி உள்ள போடுறோம். உள்ள போனா போக போகுது. மாடு தான் போனோமா? நீங்களே வந்து மாடு மாதிரி பேசுறீங்க. நீங்க இன்னைக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்க கொரியர்ல மாடு அனுப்பிச்சு வச்சிருவோம். கொரியர்லயே மாடம்ன்றீங்களா? ஆமா கொரியர்ல. அதான் எங்க கம்பெனி பாலிசி. நீங்க ஜாபா வந்து மாடோட நெத்தியில குத்தி இருக்கும். அதை நீங்க எடுத்து ஒரு கொம்பு வந்து லைட்டா நீங்க சொரிஞ்சு பாத்தீங்கன்னா எங்க கம்பெனி மாடான்னு தெரிஞ்சிடும். சீல் வச்சிருப்போம். ஓகே ஓகே. சாப்பாடு முடியா இல்லையா? நீ சாப்பாடுலாம் போட மாட்டாங்க. யார் சொன்னது? பத்திரிக்கை வைக்கல உனக்கு ஏன் சாப்பாடு போடுவான்? நான் வந்து சாப்பிடுவியா? வரவன் எல்லாருக்கும் சாப்பாடு போடணுயா? நீ உனக்கு கிடையாது. ஏய் குடுக்கணும், எனக்கு வேணும். எனக்கு இலை போட்டு சாப்பாடு வேணும். எவனாவது ஸ்வீட் போடுவான், இலை போடணும். காதுங்க பஞ்சத்துல பஞ்சத்துல அடிப்பட்டவனே. ஆமாடா நான் ஒரு பஞ்சு தந்துறேன்டா. பஞ்சத்துல எந்த பஞ்சத்துல அடிப்பட்ட நீ? காட்டன் பஞ்சில் அடிப்பட்ட, இலவும் பஞ்சில் அடிப்பட்ட. சிக் ஸ்டூபிட் பொக்குன்னு வாயில தான் குத்துவேன். இது மாதிரிலாம் பேசினேன்னா வந்து வாயில குத்து. மாட்டு கொம்புல குத்து வாங்கிருக்கியா? மாட்டு கொம்புல குத்து, எறும்பு கொம்புல குத்து. நல்ல வேலை நீ கூட ரைமிங்காத கெட்ட வார்த்தை பேசுற போறேன்னு நினைச்சேன். நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன். நல்ல காலம். நான் ஏதாவது வேற மாதிரி என்ன பேசியிருந்தேன்னா? நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். சூப்பரா பேசுனீங்க. அப்படிங்களா? சரிதான். இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனச தொட்ட மெலடி பாட்டும் கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 ல இருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி only on 92.7 பிக் எஃப்எம். மனச தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். பழைய சொர்லாம்